பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி kick out 4 contestants from the show and bring 4 contestants in the set and send off to the Big Boss house, which means the wildcard entry 4 wildcard entry contestants are. ஸோ நிறைய விடயங்கள் இதில் வந்து போட்டிருக்காங்களே. கிக் அவுட்டா. ஸோ பிக் பாஸ் தமிழ் சீசன் 9ஓட இந்த வீக்கெண்டுக்கான அப்டேட் வந்து வேற லெவலில் இருக்கு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வைல்ட் கார்டு என்ட்ரி யார் 4 பேரை அதிரடியாக வெளியில் அனுப்புனாங்க. ஸோ அப்படியான விடயங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் கேள்விகள் இருந்துச்சுன்னா கேளுங்க, அதை பற்றி அடுத்த வீடியோவில் பேசலாம். லைக் பண்ணுங்கள் மக்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, முதலாவது விடயம், இந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் 9ல இதுவரைக்கும் இல்லாத பல விடயங்கள் இந்த ஒரு 10 நாள்ல நடந்திருக்கு. அப்ப அப்படியான விடயங்கள் சிலது நல்லது இருக்கு, சிலது கெட்டது இருக்கு. அப்ப அப்படி கெட்டதுகள் வந்து இனிமேல் நடக்காம இருக்கிறதுக்கு நிறைய விடயங்கள் சேதுவண்ணா சைட்ல இருந்தும் சரி, விஜய் டிவி சைட்ல இருந்தும் சரி, தமிழ் பிக் பாஸ் டீம் சைட்ல இருந்தும் சரி எடுக்கப்பட்டிருக்கு. சரியா? ஸோ அப்ப அப்படி இருக்கக்குள்ள 4 போட்டியாளர்களை வெளியில அனுப்புவாங்களாம் அப்படின்னா அந்த 4 பேர் யாரா இருக்கும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்ப்போம். அப்படின்னா கண்டிப்பா கமருடீன். ஏன்னா வந்து அவர் வந்து அவரால் அடுத்தவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. எப்போ வேணுமென்றாலும் அது வன்முறையில் ஈடுபடக்கூடிய ஒரு நபர். அவரை பற்றி அவருடைய சக தொழிலில் நடிக்கிற ஒரு நடிகரே சொல்லியிருந்தாரு, அவருக்கு கோபம் வந்தால் அடிக்க கூட தயங்க மாட்டார் அப்படின்னு. ஸோ அப்போ அதோட அவர் வந்து சேதுபதி அண்ணாவை மதிக்கிற இல்லை, திமிரா வந்து பேசிக்கொண்டிருக்காரு, பெண்களை மதிக்கிற இல்லை. ஸோ இப்படியான நிறைய விடயங்கள் இருக்கு. நேற்று லைவ்ல வந்து பாத்தீங்கன்னா தமிழர்களை அசிங்கப்படுத்துற மாதிரி சபரி அவர்களுடைய யோகாசனம், அவருடைய கடவுள் பக்தி, அதை பத்தி எல்லாம் அவர் வந்து ஒரு நக்கல் அடிக்கிற விதமா பேசி கொண்டிருந்தார். மேபி அவரை ரெட் கார்டு கொடுத்து வெளியில அனுப்பலாம். சரிங்களா? ஒன்னு. ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அரோரா சின்கிளேயர் அப்படின்னவங்க. ஸோ தகுதியே இல்லாம தான் இந்த ஷோக்கு வந்தாங்க. ஒவ்வொரு சீசனுமே தகுதி இல்லாத நபர்கள் வருவாங்க. இந்த சீசன் அதிகமான பேர் தகுதி இல்லாம வந்திருக்காங்க. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கிளாமர் பிக்சர்ஸை சோசியல் மீடியால, அதுவும் எங்க போட்டிருக்காங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல, அதன் மூலம் பிரபலமாகி இந்த பிக் பாஸ்க்குள்ள வந்தவங்க தான் இவங்க. கேட்கவே கொடுமையா இருக்குல்ல. ஸோ வந்ததும் வந்தாங்க, ஏதாவது நல்லது பண்ணாங்களான்னா இல்லை, பண்ணக்கூடாதெல்லாம் பண்ணாங்க, இரட்டையாட்ட வார்த்தைகள். ஸோ அவ்வளவு கேவலமா இருந்துச்சு. ஒரு நாளைக்கு 80,000 ரூபாய் என்னோ காசு இந்த பிக் பாஸ் ஷோக்குள்ள இருக்கிறதுக்கு. சரியா? அப்ப தன்னை தக்க வைக்கணும்னா ஏதாவது பண்ணணும். அதுக்கு ஏமா இப்படி பண்றேன், இது உன்னோட கரியரை முடிச்சு விட்டுரும் போல இருக்கே. ஸோ அப்ப கண்டிப்பா அரோரா 2. மூணாவது வந்து ஆதிரை அவர்கள். காரணம் என்னன்னா ஆதிரை அப்படின்றவங்க அந்த பையன் பொண்ணு பின்னால போய் தான் பார்த்துருக்கோம். இந்த வரி பிடிச்சு தெரியறதெல்லாம் படங்கள்ல பார்த்துருக்கோம். நிஜத்தில் இது வரைக்கும் நம்ம வந்து பார்க்கல. பட் ஒரு பொண்ணு ஒரு பையன் மீது வரி பிடிச்சு திரிகிறது அப்படின்றத நான் ஆதிரை அவர்கள் விடயத்திலாம் பார்க்குறேன். அந்த எஃப்ஜியோட பேரை டோட்டலி டேமேஜ் ஆகிக்கிட்டு. ஸோ அப்போ கேள்விப்பட்டோம் எஃப்ஜே தரப்புல இருந்தும் என்ன இது அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்களாம் அவங்களோட சைட்ல இருந்தே. என்ன இந்த பொண்ணு எங்கட பையனை ப்ளே பண்ண வர்றாங்கல்ல அப்படின்னு. உண்மையா பையன் தெரியல. ஸோ கண்டிப்பா மூணாவது நபர் ஆதிரையா இருக்கலாம். ஆனா ஆதிரை அவர்களை பொறுத்த வரைக்கும் எதுக்கு இந்த லவ் கண்டென்ட் வந்து அவங்களுக்கு எனக்கு தெரியல எனக்கு. ஏன்னா மற்றபடி அவங்க எல்லாம் ஸ்ட்ராங்கா போல்டா தான் பேசுறாங்க. திமிர்ன்றது ஒருத்தனை நாசப்படுத்திடும். அதே நேரத்தில் இந்த லவ்ன்றதும் பல பேரை வாழ்க்கையில தோக்கடிச்சிருக்கு. அப்ப இந்த பிக் பாஸ்ன்றது 105 நாட்கள் ஆட்டம். அப்ப அந்த 105 நாட்கள் ஆட்டத்துல ஏன் அவங்க தன்னைத்தானே அழிச்சுக்கிறதுக்கு இந்த 2ஐயும் தேர்வு செஞ்சாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. மூணு வந்து ஆதிரை. 4வது நபர் யாரு அப்படின்னு எனக்கு தெரியல. சரியா? சரி, அப்ப இது வந்து சோசியல் மீடியால ஆங்கிலத்துல சில இடங்கள்ல போட்டிருக்கு. விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் 4 பேரை வெளியில அனுப்பியிருக்காங்க, 4 பேரை வைல்ட் கார்டு என்ட்ரியா இறக்கியிருக்காங்க அப்படின்னு. இது வந்து இது வரைக்கும் வெளியில நடந்ததை இந்த ஆர்டிக்கல்ல வந்ததை நம்ம வந்து பார்த்தோம். சரி, என்னோட சைட்ல இருந்து வர்ற அப்டேட் இதெல்லாம் பார்த்துட்டு நமக்கு அப்டேட் வந்து உடனே தான் இருக்கோம். ஸோ உண்மை என்ன அப்படின்னா இது வரைக்கும் இப்போ நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றது 7:25 இந்தியா டைம் 7:25 ரெக்கார்ட் பண்றேன். எப்படியும் ஒரு 7:50க்குள்ள போட்டுருவேன். அப்ப நீங்க பாக்குற டைம்ல ஈவன் ஒரு 4 hours கழிச்சு நீங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா கூட நமக்கு வந்த அப்டேட்டின் படி இன்று பிக் பாஸ் தமிழ் சீசன் 9ஓட விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள், மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அண்ணா அவர்களுடைய வீக்கெண்ட் எபிசோட் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை 2 எபிசோடுக்கான ஷூட்டிங்குமே வந்து 10:30க்கு அப்புறம் தான் ஆரம்பிக்கப்படும் அப்படின்றது வந்த தகவல். சரிங்களா? 10:30 அப்படின்னா மேக்கப் அவங்க கண்டஸ்டன்ட் எல்லாம் மேக்கப் எல்லாம் போட்டு ஒரு 11:30 12 மணி ஆகும். சரிங்களா?
ஸோ முதலாவது ப்ரோமோ வர எப்படியுமே ஒரு 2 மணி 1:30 வந்து எடுக்கும். சரிங்களா? ஸோ அப்போ இதில் வந்த விடயங்கள் வந்து போய் சில விடயங்கள் வந்து வெள்ளிக்கிழமை நைட்டு இதுதான் நிகழ்ச்சி நிரல் அப்படின்னு லீக் பண்ணிடுவாங்க. அந்த நிகழ்ச்சி நிரலும் நம்ம கிட்ட கொஞ்சம் வந்திருக்கு. அதுலயும் இதெல்லாம் இல்லை. சரியா? அப்ப 4 பேரை கிக் அவுட் பண்றதுன்றது நடக்காது. சரியா? ஓகே, ஒண்ணு. சரி, அப்ப அடுத்தது இந்த 4 பேரை பிரிங் பண்றது, அதாவது வைல்ட் கார்டு என்ட்ரி 4 பேர் ஒரு இடத்துல போட்டிருக்கு, இன்னொரு இடத்துல 6 பேர் 7 பேர் 8 பேர் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. அதுலயும் சில பேரோட பேர்களும் வந்து போட்டிருக்கு, யார் வைல்ட் கார்டு என்ட்ரி கான்டெஸ்டன்ஸ் அப்படின்னு. நான் ஒன்று வந்து அமித் சலக்கால் மலையாள நடிகராம் அப்படின்றாங்க. 2வது வெற்றி பிரபு, இவரும் வந்து ஏதோ படங்கள் நடிச்சிருக்கார் போல இருக்கு. 3வது தீபிகா ராம், இவங்களும் படங்கள் நடிச்சிருக்காங்க போல இருக்கு. 4வது பிரஜித், இந்த காதலிக்க நேரம் இல்லை சீரியல் நடிச்சார்ல அவரே. இந்த வெற்றி பிரபு தீபிகா ராம்ன்றவங்க இந்த கனாக்களும் காலங்கள் சீசன்ல வந்தவங்களாம். ஸோ அப்போ இந்த 4 பேர் வைல்ட் கார்டு என்ட்ரி. அதில் ஒரு சில பேர் இன்னைக்கு சனிக்கிழமை சேதுபதி அண்ணா அவர்கள் உள்ளுக்குள்ள விடுவாங்களாம். சில பேரை நாளைக்கு அல்லது தீபாவளி எபிசோட் அன்னைக்கு வந்து வருவாங்களாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சரி, இந்த 4 பேரை விடுவாங்களா அப்படின்னா சான்சஸ் இருக்கு. ஆல்ரெடி அந்த ஒரு டோக்கும் வந்திருக்கு, வயல் கார்டு என்ட்ரியை ஏலியா வந்து உள்ளுக்குள்ள அனுப்பலாம்னு. ஆனால் யார் அந்த வயல் கார்டு என்ட்ரின்றது நம்மட சைடில் கிடைக்கல. இப்போ இந்த பேர்கள் தான் அடிபடுது. சரிங்களா? ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் வயல் கார்டு என்ட்ரி வர்றது நல்லது. ஆனால் இந்த பேர்களெல்லாம் பார்த்தா இதுகளெல்லாம் சம்பவம் பண்ணுமான்றது டவுட்டு தான். ஆல்ரெடி நிறைய வேண்டாத நபர்கள் வீட்டுக்குள்ளே இருக்காங்க. இவனுங்களெல்லாம் உருப்படியாக பண்ணுவாங்களான்னு நமக்கு நம்பிக்கை இல்லை. சரிங்களா? ஸோ நீங்கள் இந்த 4 பேரை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? தெரிஞ்சிருந்தால் உங்களுடைய கருத்துக்கள் இவங்களை பற்றி என்ன அப்படி என்பதை கமெண்ட்ல சொல்லுங்கள். அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? ஸோ ஓகே மக்களை, இதுதான் இன்று வந்து இப்போதைக்கு அதிகாலை நமக்கு சில விடயங்களை பார்க்கல. அதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு உங்ககிட்ட சொல்ற விடயங்கள் இதுதான். பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 சனிக்கிழமை அதிகாலை அப்டேட். நம்ம டனிஷ் டாக், டனிஷ் வியூ, டனிஷ் வாய்ஸ் சேனல்ஸ்ல இருந்து வருகின்ற அப்டேட் இதுதான். சரிங்களா? பட் வாட் எவர், கண்டிப்பா இந்த 5 நாளும், இந்த 2வது வீக் 5 நாளும் கேவலமா நடந்துக்கிட்ட போட்டியாளர்கள், மக்களை முகம் சுளிக்க வச்ச போட்டியாளர்கள், பிக் பாஸை மதிக்காத போட்டியாளர்கள், விதிமுறைகளை மீறின போட்டியாளர்கள், ஸோ இவங்க எல்லாரையுமே வந்து நம்மளுடைய மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் வச்சு தரமா செய்வார். அதுல எந்த சந்தேகம் வேணாம். அதுல நிகழ்ச்சி நிரல்கள் இருக்கு. அதை பற்றிய அப்டேட் வந்து அப்கமிங் வீடியோஸ்ல நம்ம வந்து சொல்றோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. டனிஷ் வியூ என்னுடைய 1வது சேனல், டனிஷ் வாய்ஸ் என்னுடைய 3வது சேனல். 3 சேனல்லையுமே பிக் பாஸோட அப்டேட் வரும். 3ஐயும் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சு உங்க ஆதரவை தாங்க. சரிங்களா? நன்றி.